வேத பாடமாக 1 யோவான் 4வது அதிகாரம் 1 யோவான் 4 1 முதல் 16 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்பது. யோவான் எழுதின நிருபத்தில் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், இன்னுமாக 16வது வசனத்திலும் கூட யோவான் மிக உன்னதமான ஒரு உண்மையை எடுத்து கூறுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அம்மையாலே, இன்றைக்கு நான் பேசும்படியான இந்த சத்தியமானது மிக மிக ஆழமானது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நமக்கு இதை விளக்கப்படுத்த முடியும். பாவத்தில் விழுந்து போன நாம் இந்த காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக தேவ ஆவியானுடைய துணை இல்லாமல் மனிதனுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் விளங்கி கொள்ளக்கூடிய காரியம் இது அல்ல. தேவன் தம்மையும் தம்முடையவைகளையும் தம்முடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த வேதமானது தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிற மிக உன்னதமான ஒரு புத்தகம். இந்த வேத புத்தகத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பல விதங்களில் இந்த வேதமானது அழிக்கப்படும்படியாக எத்தனைப்பட்ட பல சூழ்நிலை மத்தியிலும் தேவன் தம்முடைய கிருபையின் வழிநடத்தல் மூலமாக இந்த சத்தியத்தை, இந்த வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேத புத்தகத்தின் ஆக்கியோனாக இருக்கிறபடியால் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே இந்த சத்தியத்தை நாம் உண்மையான விதத்தில் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவான இந்த காரியத்தை நமக்கு அவர் கொடுக்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட இந்த காலையில இந்த உன்னதமான மகத்துவமான சத்தியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமையாலே, மனிதன் இயற்கை பிரகாரமாக விழுந்து போன நிலையில்
அவனுடைய வாழ்க்கையில ஒன்று அவனை ஆட்டி படைக்கிறது, சுயம். அவனுடைய பாவ சுபாவத்தினாலும் பாவத்தன்மையினாலும் அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்தவனாய், சந்தோஷத்தை இழந்தவனாய், அவன் அலைந்து திரிகிறவனாகவே காணப்படுகிற விதமான நிலையில் தேவனுடைய உன்னதமான இந்த சத்தியம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள வசனங்களாக இருக்கிறது. ஒருவேளை இந்த காலை வேளை நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பலவிதமான காரியங்கள் மத்தியிலும் ஏன் என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த காலை வேளையில நீங்கள் விதமாக இருக்கலாம். ஆனாலும் கூட அதற்குரிய பதிலை நாம் இந்த நாளில பார்க்கும்படியாக இருக்கிறோம். யோவான் எழுதும்படியான இந்த நிருபத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே இவ்விதமாக சொல்லும்படியான இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற காரியம் அவருடைய குண நலன்களில் ஒன்று என்பதாக நாம் மேலோட்டமாகவோ அல்லது மற்ற குண நலன்களோடு கூட அந்த சரி சமமாக வைக்க முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God is sovereign. இன்னுமாக பல காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹோலி. இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் பவுல் சொல்லும்படியான தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love என்று சொல்லும்படியான ஒரு காரியமானது அவருடைய ஆழ் தத்துவத்தை, the very essence of God is love. அவர் அன்பாகவே இருக்க, அவருடைய முழு ஆழ் தத்துவமே அன்பாக இருக்கிறது. திரியேக தேவனை குறித்து நாம் சித்தரிக்கும் உடைய வேளையில one essence, three persons. ஒரே தாழ்த்தத்துவம் உள்ளவர்கள், ஆனால் மூன்று நபர்கள். மூவரிலும் முழுமையாக ஒரே சமமான ஆழ்த்தத்துவம் என்பது உண்டு, தன்மை உண்டு, குணநலன்கள் உண்டு. ஆகவே one essence, three persons. ஒரு ஆழ்த்தத்துவம், மூன்று நபர்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆழ்த்தத்துவம், the essence of God, the triune God, தேவனுடைய அந்த அவருடைய முழுமையான ஆழ்த்தத்துவத்தினுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால் love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை குறித்து சொல்லும் பொழுது நாம் தேவ ஆவியானவர் ஒருவரே நமக்கு இதை விளக்கி கொடுக்க முடியும். இந்த இடத்துல நாம் சொல்லும் பொழுது ஒருவேளை தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அன்பே தேவன் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் அன்பு என்பது தேவன் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதே சரியான பொருளாக இருக்கிறது. எல்லா அன்பையும் நாம் அவ்விதமாக தேவன் என்று சொல்ல முடியாது. பாந்திசம் என்று சொல்லுவார்கள், எல்லாம் கடவுள் என்று, எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்க முடியும் என்று. ஆனால் இந்த இடத்துல யோவான் எழுதும் பொழுது இந்த அன்பு என்பது தேவனுடைய ஆழ்த்தத்துவத்தினுடைய தனித்தன்மை. அவருடைய முழு ஆழ்த்தத்துவமே அன்பாக இருக்கிறது. அவருடைய முழு ஆழ்த்தத்துவமே முழுமையாக அன்பாகவே காணப்படுகிறது. ஆகவே அவர் அவருடைய செயலில் ஒவ்வொன்றிலும் அன்பு, அன்பின் அடிப்படையில் காணப்படுகிற ஒரு தன்மையின் காரியமாகவே இருக்கிறது. ஒருவேளை இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது God is love. இந்த உலகத்தில் இந்த அன்பு எப்பொழுது ஆரம்பித்தது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நித்தியமாக இருக்கிற வண்ணமாக இந்த அன்பு அவருடைய ஆழ்த்தத்துவத்தின் அன்பாக இருக்கிறபடியால், அவர் ஆழ்த்தத்துவத்தினுடைய முழுமையாக இருக்கிறபடியால், இட்ஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஹிஸ் எசன்ஸ். ஆகவே இந்த அன்பானது முற்றிலுமாக அவருடைய ஆழ்த்தத்துவத்துக்குரியதாக இருக்கிறது. திஸ் லவ், God is love. The Bible says that doesn't mean love is God. That is pantheism. But God is love. The very essence of God is love. So God, whatever that comes from God is of love. Yes, that is the biblical description. So when did the Bible says that love start?
ஆகவே இந்த அன்பு எப்பொழுது ஆரம்பித்தது? As long as God was there in eternity past. நித்தியமாக தேவன் இருந்த அந்த காலத்துல அவ்விதமாக அந்த அன்பும் இருக்கிறது. In eternity past God was there. நித்தியமாக தேவன் இருக்கிறார். This love is also there. இந்த அன்பு அப்பொழுதும் இருக்கிறது. So you could understand this love of God really exists between this triune God in eternity past. நித்தியமாக இந்த அன்பு திரித்தியேக தேவனில் அவ்விதமாக முழுமையாய் காணப்பட்ட ஒரு அன்பு இது. The Father loved the Son and the Holy Spirit eternally. பிதாவானவர் குமாரனையும் பரிசுத்த ஆவியும் நித்தியமாய் நேசித்தார். The Son loved the Father and the Holy Spirit eternally. குமாரனானவர் அவ்விதமாக பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நித்தியமாய் நேசித்தார். The Holy Spirit loved the Father and the Son eternally. பரிசுத்த ஆவியானவர் நித்தியமாய் பிதாவையும் குமாரனையும் நேசித்தார். The bondage of godly love, this eternal love was there between this triune God. இந்த உன்னதமான இந்த அன்பின் பிணைப்பானது இந்த திரியேக தேவனில் நித்தியமாய் நிலைத்திருந்ததாய் காணப்படுகிறது. Even before he created everything in the world, in the universe, இந்த உலகத்திலும் இந்த அண்ட சராசரங்களிலும் திரியேக தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு முன்பாகவே இந்த அன்பு முழுமையானதாக இருந்தது. It was a perfect love. It was a complete love. இது பரிபூர்ணமான முழுமையான அன்பாக இருந்தது. So the love between the Father, the Son and the Holy Spirit is being exhibited in the Bible to a smaller extent that we could learn from it. வேதத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியாத இந்த உன்னதமான அன்பானது ஒரு சிறிய அளவில் நமக்கு வேதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். But the whole we can't really understand the love between this triune God. இவ்விதமான இந்த திரியேக தேவனை நிலைத்திருந்த இந்த அன்பை குறித்து நாம் ஒருவருமே விளங்கிக் கொள்ள முடியாது. The God of other religions, மற்ற மதங்களின் தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் அல்லது தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள், there is no need for love and we could not see even love in them. அன்பு என்பதில்லை. If you take Islam, the so-called Allah, they say the God, but there was no one to love. And so his very nature in which we could not see anything of love. முகமதிய மதத்தில் இஸ்லாம்ல அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற கடவுள் அவ்விதமாக அங்கே நேசிக்கும்படியாக ஒன்றுமில்லை. ஆகவே அவர்கள் அன்பு என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. Even the so-called so many gods of many other religions, even in Hinduism, இந்து மதத்திலும் சொல்லப்படுகிற பல விதமான கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மத்தியில் we could not see any love, hatred, bitterness, fightings. நாம் அங்கே வெறுப்பையும் கசப்பையும் சண்டைகளையுமே பார்க்கிறோம். But what a great love it is, this love of the triune God. இந்த உன்னதமான இந்த திரியேக தேவனின் அன்பு என்பது எவ்வளவு உன்னதமான அன்பாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் எண்ணி பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே அன்பு என்பது love exists not for the sake of the world but for God's sake. ஆகவே அன்பு என்பது அவர் உருவாக்கின இந்த உலகத்துக்காக வெளிப்படுத்தப்பட்டது அல்ல, அவர் நிமித்தமாகவே அவருடைய இந்த திரியேக தேவனில் அவர்கள் தாமே நிலைத்திருந்த அன்பாக இருக்கிறது. It is not for the sake of
creating the world and the people of the world. இந்த உலகத்தின் மக்களையும் சிருஷ்டித்தது நிமித்தமாக அந்த அன்பு உருவாகவில்லை. It was not originated because he created all these things. இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதனால அந்த அன்பு வெளிப்படும்படியாகவில்லை. Eternity past, நித்தியமாக இந்த அன்பானது அங்கு காணப்பட்டது. What a wonderful triune love, the love between this triune God. இந்த மிருத்துவ தேவனில் காணப்பட்டிருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை குறித்து நாம் எண்ணி பார்க்கிறோம். The heaven will be the full of this love between this triune God. இந்த பரலோகமானது இந்த அன்பினாலே மாத்திரமே, இந்த திரியேக தேவனின் அன்பினாலே மாத்திரமே நிரம்பி இருக்க முடியும். Even when the world came into existence, love remained unchanged between this triune God. இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட பின்பாக கூட இந்த அன்பு என்பது ஒரு காலம் தேவனில் மாறி போகவில்லை. The very love of the triune God continues with it. அந்த திரியேக தேவனுடைய அந்த அன்பு என்பது தொடர்ச்சியாக வெளிப்படுகிற ஒன்றாகவே காணப்படுகிறது. ஒரு காலம் அது மாறி போகல். Is not unchanged. Even if every creature were to be disappear, it would remain just as rich and glorious as ever. ஒருவேளை இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாமே, மனிதர்கள் மற்ற அனைத்துமே மறைந்து போய்விட்டாலும் அந்த அன்பு அவ்வளவு மகிமைகரமானதாகவே மேன்மைக்குரியதாகவே தொடர்ந்து தேவனில் இருப்பதாகவே இருக்கும். But the radiation upon the creature is but a feeble reflection of its being. ஆனால் இந்த மனிதன் பேரில் இந்த உலகத்தில் காணப்படும்படியான இந்த அன்பானது ஒரு சிறிய துகளுக்கும் கூட சமானமில்லாத அளவில் தான் நாம் பார்க்க முடிகிறது. So he has no need of the creature. ஆகவே அவர் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை. He is sufficient in himself to love absolutely forever. அவர் முழுமையாக அவருக்குள்ளாக நிறைவுள்ளவராக, இந்த அன்புள்ளவராக, அன்பின் இந்த மகிமையை பிரயோகப்படுத்துகிறவராகவே காணப்படுகிறார். With all its fullness he is able to exhibit this great love. The exercise of his love did not begin with the creature whom he could love. மனிதர்களை உண்டாக்குனது நிமித்தமாக இந்த அன்பு உருவாகவில்லை. But it flows and springs eternally in the life of the triune God. ஆனால் நித்தியமாக இந்த அன்பானது திரியேக தேவனில் அங்கே காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். His perfection, divine beauty, real dimensions and holiness are not found in man. ஆனால் இன்றைக்கு இந்த தேவனின் அன்பினுடைய காரியத்தை மனிதர்களில் நாம் முழுமையாய் பார்க்க முடியவில்லை. We could not understand, we could not see this love reflection in man. He is really spoiled by the sinfulness of his own sin nature. அவனுடைய பாவ சுபாவத்தினால அவன் கரைபட்டு போனவனாய் காணப்படுகிறான். He is so selfish. அவன் தாமே சுயநலமுள்ளவனாய் காணப்படுகிறான். Even in the best of God's children, we could not see this great love. தேவனுடைய பிள்ளைகளில் மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுவர்களும் கூட இந்த அன்பை நாம் பார்க்கிற உண்மையான விதத்தில் பார்க்க முடிவதில்லை. So the unity of love with the confession of the Trinity is starting point from which we proceed to base love independently in God. ஆகவே இந்த திரியேக தேவனில் முழுமையாய் காணப்படுகிற இந்த அன்பை மையமாக வைத்தே அன்பு என்ற காரியத்துக்கு நாம் பொருள் கொடுக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். When we think of seeing love in man, we will be really disappointed. மனிதனில் இந்த அன்பை நாம் பார்க்க எதிர்பார்ப்போமானால் நாம் ஏமாற்றம் அடைவோம்.
If God had not revealed this mystery in His word, we should be totally ignorant of His love. தேவன் இந்த வேதத்தில் இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாரானால் நாம் முற்றிலுமாக இந்த அன்பை குறித்து ஒன்றுமே நமக்கு தெரியாது. We could not understand God's love by seeing His creation. அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக இந்த அன்பை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. But seeing the sun or the moon and the stars, we could not understand the love of God. இந்த சூரியனையோ நிலவையோ அல்லது நட்சத்திரத்தையோ பார்ப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. But since the scripture puts the triune being before us as the object of our adoration when we see His great love. ஆனால் வேதமானது இந்த திரியேக தேவனில் வெளிப்படுத்தும்படியான இந்த அன்பை குறித்து நமக்கு ஒரு அளவுக்கு காண்பிக்கிறதை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பின் தேவனை துதிக்கவும் போற்றவும் வணங்கவும் அவருக்கு முன்பாக பணிவும் அவர் தகுதியானவராக இருக்கிறார். And upon almost every page, most highly exalts the mutual love of Father, Son and the Holy Spirit. இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் இந்த பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவரிடையிலே இருக்கும்படியான அன்பை நமக்கு மிக அருமையாய் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அன்பானது, இந்த வேதமானது, every page has got a word of love of triune God. வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் கூட இந்த தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். It's a great mystery, ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு அப்பாற்பட்டதா. It's all beyond the human being, beyond all the existence of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. So in this God we rest in all situations as God of love. இந்த தேவனுடைய அன்பில், இந்த தேவனில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லா சூழ்நிலையின் மத்தியில நாம் நிலைத்திருக்க அறிந்திருக்கிறோம். In principle, we resolve the reversing of positions whereby arrogant man had succeeded in copying from himself a so-called God of love and into silencing all adoration. மனிதன் இந்த தேவனுடைய அன்பை மட்டுப்படுத்தும்படியாக எல்லா விதத்திலும் தீவிரமாய் காணப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனாலும் இந்த அன்பின் தேவனோ நம்முடைய எல்லா விதமான துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவராக இருக்கிறார். In this way, the soul returns to the blessed confession of God of love. ஆகவே விதமாக நம்முடைய ஆத்துமாவானது இந்த தேவனின் அன்பில் நிலைத்திருக்கிறதாகவே காணப்படுகிறது. And the way divine mercy and pity is opened, whereby the brightness of that sun can radiate in human way. இந்த உலகத்தில் சூரியனானது எவ்விதமாக இந்த எல்லா விதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறதோ அதே விதமாக தம்முடைய குமாரனின் மூலமாக இந்த அன்பு இந்த உலகம் எங்கும் இன்றும் பிரவாகித்து அவ்விதமாய் காணப்படுகிற ஒன்றாக இருக்கு. It radiates throughout the world. உலகம் முழுவதுமாக அது இன்னும் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. That's why we are living in this world. ஆகவேதான் இந்த உலகத்தில் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is why we are left out. We even though without being condemned. ஆகவேதான் இந்த உலகத்தில் நாம் ஆக்கினைக்குட்படுத்தாதபடிக்கு இன்னுமாக இந்த உலகத்தில் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். So love of Trinity, it exists eternally and it exists continually. அவை திரியேக தேவனின் இந்த அன்பு, the love between the Father,
Son and the Holy Spirit. பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் குமாரனுக்குள்ளான அன்பு தொடர்ந்து இருக்கிறது. There is no religion which could really expose this great love in this world. இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் இந்த அன்பை வெளிப்படுத்த முடியாது. The God of love, இந்த திரியேக தேவன். That's why at every page of the Bible we could see the work of His great love. ஆகவேதான் ஒவ்வொரு பக்கத்திலும் இந்த திரியேக தேவனின் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். Ephesians 1:4, எபேசியர் 1:4 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். According 1:4, according as He had chosen us in Him before the foundation of the world, that we should be holy, without blame before Him in love. வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு முன்பாக தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Even before the creation of whole universe, இந்த உலகத்தின் எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே the triune God out of love, இந்த திரியேக தேவன் அன்பின் நிமித்தமாக they planned the eternal salvation of men. மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் தாமே இந்த திரியேக தேவனின் தம்முடைய அன்பின் திட்டமாக அவர் உருவாக்கினார். Even before the foundation of the world, இந்த உலகம் உண்டாருக்கு முன்பாகவே the triune God planned in mutual love, ஒருவருக்கொருவர் அன்பின் நிமித்தமாக இந்த காரியத்தை திட்டமிட்டதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். Even before the foundation of the world, உலகம் உண்டாருக்கு முன்பாகவே they have chosen a people, they have chosen a generation. தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக அவர் தாமே இந்த உலகத்தில் அவிதமாய் செயல்பட்ட அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். Dear people, this is a wonderful plan of the God, of the love of the triune God. இந்த உன்னதமான திட்டமானது பிதாவு திரியேக தேவனின் உன்னதமான திட்டமாக இது இருக்கிறது. So that is why we continue to see in Ephesians, first chapter, அவிதமாகத்தான் அந்த எபேசியர் 1வது அதிகாரத்தில் அதனுடைய காரியத்தை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. So before the foundation of the world, God has chosen His people. தேவன் தம்முடைய மக்களை உலகம் உண்டாருக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார்மை குறித்து நாம் பார்க்கிறோம். For what purpose? எதற்காக? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும், that these people will have a holy love for God and for the people. தேவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் கொண்டிருக்கிற இந்த அன்பை உரியவர்களாய் காணப்படுவார்கள். Chosen generation who have at least a fraction of this love of this triune God, when the heart is changed by the Spirit of God. பரிசுத்த ஆவியினால இருதயம் மாற்றப்படும் பொழுது, when a new heart is being implanted in a sinner, when he is converted, ஒரு பாவி ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளாக வைக்கப்படுகிற இந்த புதிய இருதயத்தில் the love of the triune God is being poured. இந்த திரியேக தேவனின் அன்பானது அந்த இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. This is salvation, இது ரட்சிப்பு. Dear people, because He is love, in essence, அவர் ஆழ் தத்துவத்திலே முழுமையான அன்பாக இருக்கிறது நிமித்தமாக, His people of His generation, His chosen generation, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்கள் அந்த
காரியத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக, that these people also may have this love in their hearts. Dear people, the chosen generation are the people of love of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனுடைய அன்பை கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். You could identify them according to the word of God, that they have this love, at least a small fraction of it in their hearts. ஒரு சின்ன அளவிலாகலும் அவருடைய வாழ்க்கையில இந்த அன்பை அவர்கள் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். It is not their own love. அவர்களுடைய அன்பு இல்லை இது. Their hearts were rotten with sin and evil. அவருடைய இருதயமானது பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் அழுகி போனதாய் காணப்படுகிறது. Filled with all sinful desires and longings and passions for evil. பொல்லாப்புக்கும் அசுத்தத்துக்கும் எல்லாவிதமான அநீதியான காரியங்களுக்கும் நிரம்பின ஒன்றாய் அது காணப்படுகிறது. There is no love even to a small bit. ஒரு சின்ன அளவிலும் கூட இந்த அன்பு, தேவனின் அன்பு அங்க இல்லை. There is no chance of the divine love of God to abide in this man. இந்த மனிதனில் அவிதமான இந்த அன்பு தரிக்க வாய்ப்பே இல்லை. He lost all the beauty of God. தேவனுடைய எல்லா அந்த அழகை இழந்து போனான். Of course, a small fridge of it, but I can't say he lost completely this great love of God in his life. அவருடைய வாழ்க்கையில இந்த அன்பு என்பது முழுமையாக அவனை விட்டு நீங்கி போயிற்று. When not only the Father and the Son and the Holy Spirit planned it, இதை பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் திட்டமிட்டவராக மாத்திரமல்ல, in one day we could see how he created the universe. ஒரு நாளில எவ்விதமாக இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கினதை குறித்து நாம் பார்க்கிறோம். When he created everything and finally when he created man, எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பாக தேவன் தாமே அவ்விதமாக மனிதனை உண்டாக்கின பொழுது, God said, தேவன் அவ்விதமாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். How he was created, அவன் எவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Genesis 1st chapter 27th verse, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். When God created man, how he was created in the form of God's likeness, மனிதனுடைய தேவ சாயலாக அவன் சிருஷ்டித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். Genesis 1st chapter 27th verse. And before he created him, Genesis 1:27, we see how so God created man in his own image, in the image of God created him, male and female created he them. But before he created man, what did God say? மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் என்ன சொன்னார்? We see 26th verse, 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. And God said, let us make man
in our image and our likeness. Dear friend, what a wonderful way by which the triune God created man. மனிதனை திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாக சிருஷ்டிக்கிறார். It is all the love of God which motivated him to create man. இந்த பிதாவின் திரியேக தேவனின் அன்பு மனிதனை உருவாக்கும்படியாக அவரை தூண்டுகிறதை பார்க்கிறோம். That's why he could say, he didn't merely created man out of dust. மண்ணிலிருந்து மனிதனை அங்கே உருவாக்குறதாக மாத்திரமல்ல, நமது சாயலாகவும். God is very clear, let us make man in our image. நமது ரூபத்தின் படியேயும், after our likeness, மனுஷனை உண்டாக்குவோமாக. Dear people, we see how the triune God, the Holy Spirit was there. We could see even the verse 2, first Genesis 1 and 2. ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And the Spirit of God moved upon the face of the waters, and Father commanded the word. He sends his word, the word. அவர் அவிதமாக வார்த்தை அனுப்புகிறார். The Son of God. We could see in the New Testament that everything was created by him and for him. புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்காகவும் அங்கே அவராலும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். So the creation was created by and out of the love of the triune God. ஆகவே இந்த சிருஷ்டிப்பானது இந்த பிதாவினுடைய, குமாரனுடைய, பரிசுத்த ஆவியினுடைய அன்பினால சிருஷ்டிக்கப்பட்டது. Did this triune God know not what will be the process of the creation? இந்த சிருஷ்டிப்பை உருவாக்கினவர் அதனுடைய வழிமுறையில் நடக்க போகிறதை குறித்து திரியேக தேவன் அறியாதவராக இருந்தாரா? He knew everything. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். He knew all the things that will come upon this creation. இந்த சிருஷ்டிப்பின் மேலே வரப்போகிற எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். But out of this great fall, இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியின் மத்தியில, the triune God made a great plan to choose a group of people for him, so that they will adore him in heaven with the same love. பிதாவானவர், குமாரனான பரிசுத்த ஆவியானவர் இந்த வீழ்ந்து போன மக்கள் மத்தியிலே தனக்கென்ற ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு பரலோகத்திலே அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், even in this world, இந்த உலகத்திலும் கூட, in order to adore him and praise him, God has chosen a generation. அவ்விதமாக ஒரு குறிப்பிட்ட மக்களின் கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவேதான் எபேசியர் 4வது அதிகாரத்தில் நாம் எபேசியர் 4வது அதிகாரத்தில், that's why we see in Ephesians 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, God has chosen before the foundation of the world. What a great plan of God it is. இது எவ்வளவு ஒரு பெரிய தேவனுடைய திட்டம். The plan which comes out of this eternal love of the triune God. இந்த நித்தியமான தேவனுடைய நித்திய திட்டத்திலிருந்து, அவருடைய அன்பிலிருந்து வெளிவரும்படியான ஒரு திட்டம் இது. What a glorious thing it is. இது எவ்வளவு ஒரு மகிமைகரமான காரியம் இது. So God reveals the purpose and the people, the characters of the people. அவை தேவன் அந்த நோக்கத்தையும் அந்த ஜனங்களுடைய அங்கே அடையாளங்களை குறித்து விதமாய் அவர் பேசுகிறார்.
தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். So that they could really be holy. They could really be holy in love. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக. It is not the love of the people of their own. அவர்களாகவே அது கொண்டிருக்கும்படியான அன்பு அல்ல இது. What is this love? இந்த அன்பு என்ன? அதைத்தான் ரோமருக்கு 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Romans 5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. What a clear explanation that God has poured out His love in the hearts of His people. தம்முடைய மக்களுடைய இருதயங்களில் எவ்விதமாக தேவன் இந்த அன்பை ஊற்றிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost, which is given unto us. Is the love which is poured in the hearts of people, His own people. தம்முடைய மக்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. Dear people, we continue to meditate on this great love. இந்த பெரிதான அன்பை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். The character of His chosen generation. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய ஒரு குணாதிசயம். They will be the people of love. அவர்கள் அன்பின் ஜனங்களாக இருப்பார்கள். They will reflect the love of the Father, Son and the Holy Spirit. அவர்கள் தாமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். This love which is revealed when He created. இதை சிருஷ்டித்த பொழுது அவருடைய அன்பு அங்கு வெளிப்படுத்திக் கொண்டதை குறித்து பார்க்கிறோம். The love which was poured upon this fallen generation. இந்த விழுந்து போன சமுதாயத்தின் மத்தியில் ஊற்றப்பட்ட அன்பு. For God so loved the world that He gave His only begotten Son. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான John 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The same love He exhibited. It is not changed. அந்த அன்பை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. With the same love He sent His Son. அந்த தம்முடைய குமாரனை அனுப்பினார். When the Father, Son and the Holy Spirit, பரிசு பிதாவும் பரிசுத்த குமாரனும் பரிசுத்த ஆவியானவருமாக இருந்த வேளையில், they knew that human will fall. மனிதன் விழுந்து போவான். But the Son said, send me, I will go and die in their place. குமாரனானவர் நான் அவர்களுடைய ஸ்தானத்தில் போய் அவர்களுக்காக நான் மரிப்பேன். So that's why Bible says it is written in the book, புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is all the eternal plan of God which motivate the God Himself to come and die for His people. ஆகவே இந்த தேவனே இந்த உலகத்தில் தம்முடைய மக்களுக்காக வந்து மரிக்கும்படியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்த அன்பு. In one way He was separated from the Trinity when He was in the world. ஒரு விதத்தில் சொல்ல போனால் குமாரனானவர் அந்த திரித்துவ தேவனுடைய முழுமையான ஒரு ஐக்கியத்தில் அவர் விட்டு பிரிந்து போனவரை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் வாழ்ந்தார். He was all alone in this world. He was hated by people. இந்த உலகத்தில் தனிமையாய் காணப்பட்டார். மக்களினால அவர் வெறுக்கப்பட்டார். But in spite of the great love which motivated, இந்த மகா பெரிய அன்பினால அவர் உந்தப்பட்டவரார். He went to the cross and died for His people. தம்முடைய மக்களுக்காக அவர் அவிதமாக சென்று மரித்தார். And the Holy Spirit of God, the triune God, பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் ஒருவரானவர், He said, I will go and remain in the world and I will work in the hearts of people. நான் உலகத்தில் இருந்து மக்கள் மத்திய இருதயங்களிலே நான் கிரியை செய்வேன். He came on the day of Pentecost. பெந்தகோஸ்தே நாளிலே வந்தார். He remains in the world.
In spite of he is being ridiculed, he is being despised, like the Lord Jesus Christ. அவர் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டும் அலட்சியப்படுத்தப்பட்டும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் தம்பி தாபரிக்கிறார். So the Holy Spirit of God has to sacrifice the real complete fellowship of the Father and the Son and the Holy Spirit, as Jesus was, as he was in the world. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது தனிமையாய் அந்த பிதாவினுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்த உறவில் அவர் ஒரு விதத்தில் சொல்ல போனால் பிரிக்கப்பட்டவராகவே இந்த உலகத்தில் தனிமையாய் கடந்து போனார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவிதமாகவே தனிமையாய் இந்த உலகத்தில் போராடுகிறார். Dear friend, this love is a love of sacrifice. இந்த அன்பு தியாகத்தின் அன்பு. So that is why he has chosen his people. அவர் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டார். So what is the purpose? I would like to close it with this. இதனுடைய காரியத்தை என்ன என்பதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Ephesians 1st chapter, எபேசியர் 1வது அதிகாரத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, தாம் நம்மில் பரிசுத்தம் உள்ளவர்களும், that we may be holy in love, his people, that maybe they may really live in love. அவள் அன்பில் நேசிக்கிறவர்களாக, அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக. Oh dear people, God's children could be identified by their love. தேவனுடைய பிள்ளைகள் எதன் மூலமாக அறியப்படுவார்கள்? அவருடைய அன்பினால் அறியப்படுவார்கள். That is the purpose with which Jesus died on the cross. அந்த நோக்கத்தினால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். What is grace? கிருபை என்று சொன்னால் என்ன? Unmerited love, தகுதி இல்லாத ஒரு மனிதன் பெயரில் பொழியப்பட்ட தேவனுடைய அன்பு. It is not just to receive it, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரமல்ல, in order to exhibit in your life, உடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தும்படியாக இந்த அன்பானது தேவனுடைய இருதயங்களில் ஊற்றிருக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. The Holy Spirit of God has poured in your heart the love. And the Bible says, குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, in order to be blameless, without blame, God has chosen. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. You see, Ephesians 1:5, the Bible says, having predestinated unto the adoption of children by Jesus Christ himself, according to the good pleasure of his will, to the price of the glory of his Christ, to price of his great love. இந்த அன்பின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். God has predestined. That's why the Bible says, having predestined unto the adoption of children by Jesus Christ himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, wherein he hath made us accepted in the beloved, in whom we have redemption through his blood, the forgiveness of sins, according to the riches of his grace. Dear people, his children, அவருடைய பிள்ளைகள், are here to exhibit this great love in this fallen world. இந்த விழுந்து போன உலகத்தில் இந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். We are going to see how it should be, அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து in the days come, in the future. Even in the evening, we are going to continue with this great love. இந்த மாலையிலும் கூட இந்த அன்பை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். So his chosen people are the people of love. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அன்பின் மக்கள். But we could not see so-called Christians. They are self-righteous, boasting themselves of themselves. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற மக்கள், கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுவர், தங்களைத்தான் மேன்மை பாராட்டுகிறார்கள். They feel that we are better than others. மற்றவர்களை விட மேலானவர்கள் என்பதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள்.
But how could you say that they are the children of God when they are devoid of this love of the triune God? இந்த திரியேக தேவனின் அன்பில்லாத அவர்களை பார்த்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? Can God call you and tell you that you are His child because you are having this great love poured into your heart? தேவன் உன்னை பார்த்து இவன் என்னுடைய குமாரன், இவனுடைய குமாரத்தி, என்னுடைய அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று இந்த காலையில் உன்னை குறித்து சொல்ல முடியுமா? Saint Paul says, the love of God constraineth me. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். The driving force of a Christian, a driving force of a converted person, ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய உந்தும் சக்தி, this love, the same love of the triune God which we see in eternity past. நித்தியமாய் இருக்கிற இதே பரிசுத்த தேவனின் அன்புதான் அவருடைய வாழ்க்கையில உந்தும் சக்தியாக இருக்கிறது. The same love with which the triune God operates everything in the world. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அங்கே வழிநடத்தி செல்ல முடியான அதே அன்புதான் என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. Dear friend, examine yourself whether I am a true child of God. நான் உண்மையான தேவனுடைய பிள்ளைதானா? Is the love of God is being exhibited through my life? என்னுடைய வாழ்க்கையின் அன்பு வெளிப்படுகிறதா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், the Bible says. A person without love doesn't know God himself. அன்பில்லாதவன் தேவனை அறியான், வேதம் சொல்லி முடிச்சிருச்சு. Whatever you may be your religion, என்ன ஒரு மத பக்தி இருந்தாலும் சரி, whatever you may say, என்ன if you don't have love, you are not of God, Bible says. நீ தேவனுக்குரியவன் அல்ல. Let us repent of our lovelessness, of our carnality. நம்முடைய மாம்ச சிந்தை, அன்பற்ற தன்மை குறித்து நாம் மனம் திரும்புவோம். Lord, pour out thy heart in my life that I may reflect thee in this world. ஆண்டவரே, உம்முடைய அன்பை என்னுடைய இதயத்தில் ஊற்றும் நாம் உம்மை வெளிப்படுத்த வேண்டும். I remember as a student when I was converted. நான் ஒரு வாலிபனாக நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது I had a great longing for love of God. தேவனுடைய அன்புக்காக மிகப்பெரிய ஒரு வாஞ்சை. I was searching from bookstores to bookstore to know more about God's love. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு புத்தக சாலை நான் தேடி அலைந்தேன். I wanted myself to practice love. அன்பை பயிற்சி செல்ல முயற்சித்தேன். But I could not. என்னால் முடியவில்லை. I was not aware of this great love as the Bible speaks. வேதம் போதிக்கிற வண்ணமாக இந்த அன்பை நான் அறியவில்லை. But here people, as the word of God reveals His love to us this morning, இந்த தேவனுடைய அன்பை நமக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது, let us bow our heads and say, Lord, pour out thy love in my heart that I may exhibit thee in this world. ஆண்டவரே, உம்முடைய அன்பை என்னுடைய இதயத்தில் ஊற்றும் இந்த உலகத்தில் உம்மை காண்பிக்க எனக்கு உதவி செய்யும். Let's pray, ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்பை எங்களுடைய இதயங்களில் ஊற்றும். அப்பொழுது நாங்கள் உடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.